கரிமுல்லா அவர்கள் அவரின் தந்தை ரஹமத் இயற்கை மரணம் அடைந்ததற்காக 25,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. வெங்கடம்மா அவர்கள் இவரின் கணவர் குமுனரி பிரசாத் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்ததற்காக 25,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. அருள்சாமி அவர்கள் இவரின் மனைவி தூய்மை பணியாளராக பணியாற்றி இயற்கை மரணம் அடைந்ததற்காக அவருக்கு உதவித்தொகையாக 25,000 ரூபாய்க்கான காசோலை. காமாட்சி அவர்கள் இவரின் கணவர் சிவசுப்பிரமணி இயற்கை மரணம் அடைந்திருக்கிறார், அதற்கான உதவித்தொகையாக 25,000 ரூபாய்க்கான காசோலை. கேரளினா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கேரளினா அவரின் மகளின் திருமண உதவித்தொகைக்காக அரசு 5,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. மனோன்மணி அவர்களுக்கும் அவரின் மகளின் திருமண உதவித்தொகைக்காக 5,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. காந்தாமணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மகளின் திருமண உதவித்தொகைக்காக 5,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து உமையவள்ளி அவர்கள் மாயவள்ளி அவர்களின் மகள் திருமண உதவித்தொகைக்காக காசோலை வழங்கப்படுகிறது. கோதண்டபாணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவரின் மகன் திருமண உதவித்தொகைக்காக 3,000 ரூபாய் காசோலை வழங்கப்படுகிறது. சரஸ்வதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவரின் மகளுக்கான மகப்பேறு உதவித்தொகையாக 6,000 ரூபாயினை அரசு வழங்குகிறது. சம்பத் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இவரின் மனைவிக்கான மகப்பேறு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. தினேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அவரின் மனைவிக்கான மகப்பேறு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. லாரன்ஸ் அவரின் மனைவிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டதால் அதற்கான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. விஜய் அவர்களின் மகளுக்கான பட்ட மேற்படிப்பிற்கான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ராகேலம்மா அவர்கள் அவருடைய மகளுக்கான பட்ட மேற்படிப்பிற்கான உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மோகன்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இவரின் மகள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். இதற்கான காசோலை வழங்கப்படுகிறது. தூய்மை பணியாளர்களின் பிள்ளைகளை தொடர்ந்து படிக்கவும் அவர்களை தொழில் முனைவோராக்கவும் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. உஷாராணி அவர்கள் காசோலையை பெற்றுக் கொள்கிறார்கள்.